வணக்கம் நிகிதா. திருவொற்றியூர் காசிமேடு பகுதியில் உள்ள விரைவு சாலைகளில் ரப்பர் ஸ்பீட் பிரேக்கர்கள் பழுதடைந்து இருப்பதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக தமிழக அரசுக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மாநகராட்சிக்கும் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இன்று பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. திருவொற்றியூர் தாங்கல் பகுதி எண்ணூர் விரைவு சாலையில் காசிமேடு வார்டு பகுதியில் இருந்து நாப்பாளையம் நோக்கி கார் ஒன்று அதிவேகமாக தாங்கல் பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது கார் மோதியதில் வேகமாக மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு கை கால் தலை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இருசக்கர வாகனம் சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிறது. காரை ஓட்டி வந்த நபர் காசிமேடு வார்டு பகுதியில் இரு நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு நண்பர் ஒருவரை மணலி புதுநகர் நாப்பாளையத்திற்கு விடுவதற்காக வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிவேகமாக வந்த கார் சேதமடைந்திருக்கும் ரப்பர் ஸ்பீட் பிரேக்கர்களில் பொருத்தப்பட்டிருக்கும் கம்பிகளின் மீது கார் டயர் ஏறியதில் டயர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது. மது போதையில் இருந்தது கார் ஓட்டியதால் கட்டுப்பாட்டை இழந்து அதாவது காரை மீட்க முடியாம அதாவது ஸ்டீரிங் கண்ட்ரோலை இழந்து கார் பக்கவாட்டில் உள்ள சுவரில் மோதி கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் கார் அந்த பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் உடைத்து கொண்டு முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. போலீசார் விசாரணையில் காரை ஓட்டி வந்த நபர் மது போதையில் இருந்ததை காரில் அமர்ந்து வந்த ஒருவர் தெரிவித்திருந்தார். எண்ணூர் விரைவு சாலை திருவொற்றியூர் மற்றும் காசிமேடு பகுதியில் விபத்தை தடுக்க ரப்பர் ஸ்பீட் பிரேக்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய விரைவு சாலையில் ரப்பர் ஸ்பீட் பிரேக்கர்கள் ஆங்காங்கே பெயர்ந்து அதில் பொருத்தப்பட்டிருக்கும் கம்பிகள் நெட்டு போல்டுகள் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கிறது. இதன் மீது வாகனங்கள் செல்லும் பொழுது விபத்து ஏற்படுவதாக இதை உடனடியாக அப்புறப்படுத்தி தருமாறு தரமான ஸ்பீட் பிரேக்கர்கள் அமைத்து வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் சத்தியம் தொலைக்காட்சி கோரிக்கை வைத்து செய்தி ஒளிபரப்பான நிலையில் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மேலும் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த ஸ்பீட் பிரேக்கர்களை அப்புறப்படுத்தி தரமான வேகத்தடையை அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதியில் உள்ள மக்களும் கோரிக்கையை வைத்துள்ளனர். மது அருந்துவிட்டு காரை ஓட்டி வந்த கூறப்படும் நபரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். நிகிதா. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.